தம்மா துண்டு ஹேங்கர் தான் அவ்வளோ பெரிய கப்பலே நிறுத்துது. புரியலல. 2 நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தான். டேய், அஞ்சரப்படியா என்னன்னு கேட்டான். எனக்கும் தெரியல. சரிடா, நான் தெரிஞ்சுட்டு வந்து உனக்கு சொல்றேன்னு சொன்னேன். இது கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். அஞ்சரப்பட்டினா என்ன? அதுல என்ன பொருள் வரும்? அதோட யூசஸ் என்னன்னு பார்த்தேன். அதுல முக்கியமா சீரகத்த பத்தி பார்க்கும்போது தான் நானே மெர்சல் ஆயிட்டேன். ஏன்னா, சீரகத்துல எவ்வளோ யூசஸ் இருக்கு? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீரகம் வந்து மோஸ்ட்லி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஒரு வீட்டு சமையல் பொருளாவும், நறுமண பொருளா தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா சீரகம் இதுக்கு மட்டும் கிடையாது. பல மருத்துவ பயன்களும் இதுல இருக்கு. முதல்ல வந்து இதோட ஹிஸ்டரிய பத்தி பார்ப்போம். சீரகத்தோட தாயகம்னு பார்த்தீங்கன்னா, ஆசிய நாடுகள் தான். இது வந்து அதிகமா பயிரிடப்படுற பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா தான். இந்தியாவிலேயே உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மலை சார்ந்த இடங்கள்ல வந்து இது வந்து பயிரிடப்படுது. இதோட பொட்டானிக்கல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கமினம் செம்மினம். இதுல நூற்றுக்கணக்கான சத்துக்கள் ஒளிஞ்சிருக்கு. எது? இந்த தம்மா தூண்டு சீரகத்துல. இது வந்து ஒரு விதை சார்ந்த ஒரு தாவரம். சரி, ஓகே. இவ்வளவு நேரமா இதோட வந்து ஹிஸ்டரிய பார்த்தோம். இப்போ இத பத்தி பார்ப்போம். இப்போ இந்த சில சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து பசி வந்து எடுக்க மாட்டுது அப்படின்னு சொல்லி நம்ம கடையில போய் டானிக் வாங்கி குடுக்குறோம். எது? பசி எடுக்கலன்னு சொல்லியே. ஆனா அந்த மாதிரி நேரத்த நம்ம சீரகத்த குடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பசிய தூண்ட வைக்கும். அதாவது பசிய தூண்ட வைக்கின்ற ஒரு மருத்துவ குணத்த இது பண்ணுது. அப்புறம் ஜீரண கோளாறு. இப்போ இந்த காலத்துல வந்து சின்ன சின்ன பொருள் சாப்பிட்டாலே ஜீரணம் ஆகலன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த காலத்துல கல்ல சாப்பிட்டாலே ஜீரணம் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அது அந்த காலம். இப்ப இந்த காலத்துல இது வந்து மாறுனதுக்கு காரணம் நம்மளோட உணவு பழக்கமுறை தான். சரி, ஓகே. எனக்கு வந்து ஜீரண சக்தி அதிகமாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தினமும் ஒரு 10 சீரகத்த பச்சையாவோ, இல்லன்னா சுடு தண்ணீல கொஞ்சோண்டு சீரகத்த போட்டு, கொஞ்ச நேரம் ஊற வச்சு, அப்புறம் குடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த ஜீரண பிரச்சனைலாம் இல்லாம, செரிமான மண்டலத்த வந்து அதிகமா தூண்ட வைக்கும். அடுத்தது வந்து இதுல வந்து நிறைய ஆயிரக்கணக்கான நியூட்ரிஷன் இருக்குன்னு நான் சொன்னேன். அதுல முக்கியமா இந்த அயனு, கால்சியம் இருக்கு. இது உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லத குடுக்கும். சரி, ஓகே. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாரி ஆஸ்ட்ரோபோரோசிஸ் அப்படின்னு ஒரு நோய் இருக்கு. அது வராம இந்த சீரகம் பாக்குது. இது மட்டும் கிடையாது. கேன்சரு, அப்புறம் வந்து வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வராம இந்த சீரகம் பாத்துக்கும். முக்கியமா ஆஸ்ட்ரோபோஜன்ஸ் அப்படின்ற ஒரு சத்து வந்து இந்த சீரகத்துல இருக்கு. இது என்ன பண்ணும்னா, நம்மளோட எலும்ப வந்து நல்லா வலுவாக்கும். இந்த 40 வயசுக்கு மேலலாம் வந்து எனக்கு வந்து மூட்டு வலிக்குது, கால் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுக்கு காரணம் இந்த சத்து குறைபாடு தான். அவங்கலாம் சீரகம் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குறைபாடு வரவே வராது. அதே மாரி சில பேருக்கு வந்து இந்த சண்டே டைம்ல, முக்கியமா இந்த கல்யாணம், ஒரு திருவிழா காலங்கள்ல வந்து நல்லா வயிறு முட்ட சாப்பிடுவாங்க. இந்த சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அப்படின்னு. அப்பலாம் சாப்பிட்ட பிறகு அவங்களுக்கு ஜீரணம் ஆகாம இந்த தொண்டையிலேயே நிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஜெலிசன் சொல்லி ஒரு மருந்து ஏதோ குடிப்பாங்க. அதெல்லாம் சாப்பிட்டா ஒரு பக்க விளைவுகளும் இருக்கு. சரியா ஆகும். ஆனா எனக்கு பக்க விளைவுலாம் வேண்டாம். எனக்கு வந்து சரியான மட்டம் போதும்னு நினைக்கிறவங்க, இந்த சீரகத்த எடுத்துக்கலாம். சரி, சீரகம் இது மட்டும் தான் நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் கிடையாது. சீரகம் நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு பொருள்னு சொல்லலாம். வெயில் காலத்துல வந்து இந்த உஷ்ணம் அதிகமாயிடுச்சுன்னா, நம்ம பாடியில வந்து இந்த அங்கங்க வேர்க்குரு வரும், சரும பிரச்சனைகள் வரும். அந்த மாரி டைம்ல நம்ம சீரகத்த வந்து நைட்டே வந்து நல்ல ஒரு பச்சை தண்ணில ஒரு 10 சீரகம் போட்டு ஊற வச்சுட்டு, காலையில எந்திச்சு நீங்க குடிச்சீங்கன்னா, உடம்பு சூடெல்லாம் அப்படி போயிரும். இப்படி சீரகம் பல வேலைகள பண்ணுதுப்பா. அதேமாரி அந்த காலத்துல வந்து இந்த ஸ்நாக்ஸ்னாலே இந்த எள்ளு பருப்பி, ஆ கல்லு உருண்டை இதெல்லாம் சாப்பிடுவோம். முக்கியமா இந்த பல்லி மிட்டாய்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? சீரக மிட்டாய். அதான் நம்ம சாப்பிடுவோம். அதனால தான் அந்த காலத்துல வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. ஆனா இப்போ நம்ம ஸ்நாக்ஸ்னாலே சிப்ஸு, பிஸ்கெட்ன்னு சொல்லி சாப்பிடுறோம். அதெல்லாம் சாப்பிடுறத விட, இந்த காலத்து குழந்தைகளுக்கு இந்த பல்லி மிட்டாய், சீரகத்தால ஆன பிஸ்கெட் இதெல்லாம் குடுத்தீங்கன்னா, அவங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. ஓகே மக்களே! இது மாரி நீங்க பல நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமா? நம்ம இன்னொரு லைஃப் ஸ்டைல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாரி யாருக்கெல்லாம் சீரக மிட்டாய் பிடிக்கும்னு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க.